ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்க மாதிரி பார்டர் எடுத்திருக்கேன். பார்டரோட வித் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு, லென்த்து 8.5 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவோட சைட்ஸில் வர்றதுக்கு 8 இன்ச் ஹைட் அண்டு 8 இன்ச் வித் இருக்க மாதிரி 2 கிளாத் எடுத்திருக்கேன். ஸ்லீவோட சென்டரில் ப்ளீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்திருக்கேன். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, லென்த்து 11 இன்ச் இருக்குது. இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கிளாத்ஸை அட்டாச் பண்ணிடலாம். இப்போ 2 கிளாத்தோட ரைட் சைடையும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 2 சைடில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடையும் அட்டாச் பண்ணியாச்சு. ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். கீழேயும் மேலேயும் ஒரு சின்ன நாட்ச் போட்டுக்கிறேன். சென்டரில் இருந்து ஈச் சைடும் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 5 ஃப்ளீட்ஸ் மட்டும் வர மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. நிறைய இருந்ததுனாலும் கஜகஜான்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 5 ஃப்ளீட்ஸ் மட்டும் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதே சென்டர் ப்ளீட் மேலே வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு 2 இன்ச் மார்க் கிட்டையும் இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி சென்டரில் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளீட் பண்ணிவிட்டு அதை பின் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் 2 இன்ச்சுக்கு ப்ளீட்ஸை எடுத்து சென்டரில் வச்சு பின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சென்டரில் மட்டும் ஒரு தையல் போட்டுக்கிறேன், இந்த ப்ளீட்ஸு சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த ஸ்லீவோட கீழ் பக்கம் நம்ம ப்ளீட்ஸ் வச்சாச்சு. மேலே வைக்கிறதுக்கு சென்டர் கட் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து 2 சைட்லேயும் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் லைனாக ப்ளீட்ஸை மேக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ளீட்ஸையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு ப்ளீட்ஸுக்கும் நடுவில் இருக்க கேப் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இருந்ததுன்னா எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். ஒரு சைட் ஃபுல்லாக இந்த மாதிரி நீட்டாக ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு சைடில் இதே மாதிரி பின் பண்ணிக்கலாம். இப்போ மேல் பக்கம் இருக்க ப்ளீட்ஸு சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சேஞ்ச் ஆச்சுன்னா வந்து லுக்கு வேறு மாதிரி இருக்கும் அந்த ஸ்லீவில். இப்போ இந்த ஸ்லீவோட அப்பர் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே நியூஸ் பேப்பரில் என்னோடய பேசிக் ஸ்லீவோட மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதுலையும் சென்டரை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. நான் கிளாத் 8 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன், அதனால தான். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 7.5 இன்ச்சு. கீழே ஸ்லீவ் ரவுண்ட்லேயும் 7.5 இன்ச் மார்ஜினோட சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுவும் நம்ம கிளாத்தில் இருக்க சென்டரையும் ஒன்றா வச்சுட்டு நீட்டாக பின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேப்பர் பேஸ்டிங்கோட அவுட்டர்லேயே ஒரு தையல் போட்டுடலாம். நான் வந்து லைனிங் கிளாத் யூஸ் பண்ணல, அதனால வந்து பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அதிலேயே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் லைனிங் கிளாத் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேசிக் ஸ்லீவ் பேட்டர்னை லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு
இந்த ஸ்லீவோட ராங் சைடில் வச்சுட்டு இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து லைனிங் கிளாத் கொடுக்கல, அதனால பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அதிலேயே வச்சு அவுட்டர் லைன் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ப்ளீட்ஸ் கிட்ட தைக்கும்போது ப்ளீட்ஸ் சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக பார்த்து பொறுமையாக தைச்சிக்கோங்க. இப்போ ஸ்லீவை தைச்சாச்சு. அவுட்டரில் இருக்க எக்ஸஸ் மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேப்பர் ஸ்லீவை ரிமூவ் பண்ணி எடுத்துறேன். இப்போ ஸ்லீவோட அப்பர் சைடு ரெடி ஆயிடுச்சு. கீழே பார்டர் ரெடி பண்ணுறதுக்கு மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு ஒரு சைடில் 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த பார்டரோட சென்டர் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். பார்டரோட சென்டரும் ஸ்லீவோட சென்டரும் சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்லீவோட ராங் சைடில் பார்டர் இருக்க மாதிரி வச்சு 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுடலாம். பார்டரை ஃப்ரண்ட் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு பார்டர்லேயும் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்போ நம்ம போட்டோம் இல்லையா தையல், அந்த தையல் மேலேயே வச்சு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். பார்டரோட அந்த ஃபோல்ட் பண்ண எட்ஜு மேலேயே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இங்கே வேணும்னா நீங்கள் ஏதாவது லேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ஆல்ரெடி 1/2 இன்ச் குழிவாக கட் பண்ணிட்டேன். கீழே ஸ்லீவ் ரவுண்டில் மட்டும் ஸ்லீவ் ரவுண்டோட மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்டர் கிட்ட கட் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.